தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். அடுத்த கட்ட நடவடிக்கை மோடியோடது என்னவா இருக்கும் மேம்? நம்ம இந்தியாவோட நிலைமை என்னவா இருக்கும்? உங்களோட ஒப்பீனியன். இப்போ வரைக்கும் என்ன நமக்கு ஒரு நம்பிக்கைனா இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும் அப்படின்றதுதான் ஒரு நம்பிக்கை. ஆனாலும் அதை தாண்டி உண்மை வேறையா இருக்கு அப்படின்றது இப்போ நமக்கு இந்த முடிவுகள் வர வர இதுவா இருக்கு. இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மாற்றம் நடந்துராதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ இந்த சூழல்ல பாஜக ஜெயிச்சாங்க அப்படின்னா கூட இப்போ அவங்க தனிச்சு பெரும்பான்மையோட இல்லை. அது ஒரு ஆறுதலான விஷயம். இப்போ அவங்க தனிச்சு பெரும்பான்மையா பாஜக மட்டுமே, கூட்டணி இல்லாம பாஜக மட்டுமே ஒரு பெரும்பான்மை பெற்றாங்கன்னா இதை விட இன்னும் என்ன கொடுமை நடக்குமோ தெரியல. இப்பவே சிவில் கோட ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே தலைவர், அப்புறம் தேர்தலே தேவையில்லை அப்படின்னு எல்லாமே கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சாச்சு. அதனால இதுக்கு மேலேயும் ஒரு தடவை விட்டா என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. ஆனா நல்ல வேளையாக பெரும்பான்மையோடு பாஜக வரல. கூட்டணிகளோடு தான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய எண்ணிக்கையில அவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னும் இந்த முடிவு எண்ணிக்கை, இந்த ஓட்டுகளினுடைய முடிவுல கொஞ்சம் ஏதாவது மாறி இந்தியா கூட்டணிக்கு வந்தா ஒரு நல்ல வாய்ப்பா நான் பார்ப்பேன். ஆனால் போன முறை காங்கிரஸோட இந்த ஓட்டு சதவீதத்தை விட இந்த முறை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சதவீதம் வந்திருக்கு. அது நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைனாலும் ஒரு அளவுக்கான வித்தியாசத்துல வந்திருக்காங்க. அப்ப மோடிக்கு இந்தியா கூட்டணி பார்த்து ஒரு பயம் இனிமே வரும் தானுங்களா? அவருக்கு எப்பயோ பயம் வந்துடுச்சு. எப்பயோ பயம் வந்ததுனால்தான் சில வேட்பாளர்களை எல்லாம் வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. மாநிலங்கள் திரிபுராலாம் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க இதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இவிஎம் மிஷின்ல என்னெல்லாம் ஏமாத்து வேலை செய்யலாம் அப்படின்றதையெல்லாம் யோசிச்சிருக்காங்க. அப்போ இந்தியா கூட்டணியின் மேல அவங்களுக்கு ஒரு பயம். அதே போல காங்கிரஸினுடைய வங்கி கணக்கை முடக்கிட்டாங்க. அதனால இவங்க இந்தியா கூட்டணி எல்லாரும் ஒன்னா சேரும் பொழுதே இவங்களுக்கு அப்படியே கிடு 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 கிடுன்னு நடுங்கி இருக்கு. அதனால அந்த வேலைகளை எல்லாமே இவங்க பார்த்தாச்சு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அதே மாதிரி இவர் டெல்லியினுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்களை சிறையில் கொண்டு போய் போட்டது. அதே மாதிரி பழங்குடி இனத்தினுடைய முகமாக இருந்த ஹேமந்த் சோரன் அவர்களை ஜெயிலில் அடைச்சது. இது எல்லாமே இவர்களினுடைய நடுக்கத்தினுடைய காரணம்தான். ஆனாலும் இந்த சூழலில் இந்நேரம் இந்தியா கூட்டணி முன்னணியில் இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு 10 வருஷம் ஆட்சி அப்படின்னும் பொழுது மக்களுக்கு ஒரு சலிப்பு கொடுக்கும் உளவியல் ரீதியாக. அதனால இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கணும் ஒரு காரணம். ரெண்டாவது, இவங்க கொண்டு வந்த எல்லாமே ஒவ்வொரு சட்டங்களாகட்டும், விவசாயிகளை கூட இவங்க விட்டு வச்சாங்களான்னு பார்த்தா இல்லை. விவசாயிகள் யாரு? நம்ம எல்லாருக்கும் சோறு கொடுக்குறவங்க. சோறு இல்லாமல் அவங்களால இருக்க முடியுமா? அப்படி இருக்கிற சூழல்ல அந்த விவசாயிகளுக்கு கூட நீங்க சரியா எதுவும் செஞ்சுக்கல. சரி, பெண்களினுடைய விஷயத்த கேட்கவே வேண்டாம். உலகமே பார்த்து அப்படியே காரி துப்புற மாதிரி ஆயிடுச்சு. மணிப்பூர் நிலவரமாகட்டும் அல்லது மல்யுத்த வீராங்கனைகளினுடைய போராட்டமாகட்டும், அதுலேயும் போயிடுச்சு. இளைஞர்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வேலை வாய்ப்பு இல்லாமல் அவங்க தவறான வழிகளில் போயாச்சு. அடுத்தது ரஜபுத்திரர்கள், அவங்களுடையது இந்நேரம் எதிரொலிச்சிருக்கணும். இப்படி எவ்வளவோ கேடுகள் பார்த்தாலும் அப்படி பார்க்கறதுனால இந்தியா கூட்டணி தான் இந்நேரம் வெற்றி வாய்ப்பை தக்க வைத்திருக்க வேண்டும். அதுதான் நம்ம உத்திகள், ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது அப்படிதான் வந்திருக்கணும். ஆனால் அதை தாண்டி பாஜகவினுடைய கூட்டணி முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு வருத்தம் தான். ஆனால் ஜனநாயகம் வேற ஒன்றும் சொல்ல முடியல நம்மளால. அப்போ கூட பாஜகவுக்கு தனித்த பெரும்பான்மை இல்லாதனால இவங்க ரொம்ப மோசமாக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எல்லாம் மற்றவர்களினுடைய ஆதரவு இல்லாமல் இவங்களால நிறைவேற்ற முடியாது. ஒரு புதிய திருத்த சட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் 3 பங்குல 2 பங்கு இருக்கக்கூடிய மக்கள், அந்த பிரதிநிதிகள் ஆதரவு கொடுக்கணும். அப்போதான் அந்த சட்டம் பாஸ் ஆகும். அப்படி இல்லாட்டி அது ஃபெயில் தான். அதனால இப்போ பாஜகவால் அந்த மாதிரி நான் ஒரு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி முடியாது. ஏன்னா அவர் விரும்பினார் இல்லையா, ரொம்ப விரும்பினார். எனக்கெல்லாம் எதிர்கட்சியே இருக்காது, அவங்கெல்லாம் கேலரியில் உட்காந்து பார்வையாளராக என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்தியா கூட்டணி அடுத்த ஒரு யுக்தியை என்ன யோசிச்சு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேம், நம்ம
பாஜகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய 2-3 கட்சிக்கு வந்துட்டு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. நிதிஷ்குமாருக்கு நான் வந்து நீங்க வாங்க, உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா துணை பிரதமரா வந்துட்டு நியமனம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி, தெலுங்கானாவுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து தந்துரும் சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரதா இப்போ ஒரு தகவல்லாம் வெளியில வந்திருக்கு மேம். இப்போ அப்படி இப்படின்னு பார்த்தா இந்தியா கூட்டணி அப்படியே பாஜக கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க பாக்குறாங்க. இந்த யுக்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஜக கிட்ட இருந்து உடைக்க பாக்குறாங்க அப்படின்றத விட தன் பக்கம் வந்து ஈர்க்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களே அப்படிதானே சொல்றாங்க. அப்போ ஒரு அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ற மாதிரி. அப்போ யார் வந்து பிரதமராக கூடாது அப்படின்றதுல தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமா வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து துணை பிரதமரா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஆல்ரெடி ஆசை பிரதமராக. ஆமா, அதனால அவர் ரொம்ப ஜம்ப் பண்ணிட்டாரு, துள்ளி குதிச்சு வந்துருவாரு அப்படின்னு நானும் வந்து எதிர்பார்க்கிறேன். அப்போ இந்தியா கூட்டணிக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள், அவருக்கு ஏற்கனவே வந்து இந்த இடஒதுக்கீடுல பாஜகவோட அவருக்கு மாற்று கருத்து உண்டு இருக்கு. ஏன்னா இடஒதுக்கீடு நாங்க இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே கொடுப்போம், யார் யாருக்கு இடஒதுக்கீடு தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்குமே நாங்க கொடுத்துடுவோம் அப்படின்னு ஒரு இது ஸ்டாண்ட் எடுக்கிறவர் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள். ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. அப்போ இவர் வேற ஒரு காங்கிரஸ்ல இருந்து ஒரு நல்ல ஆஃபர் வரும்பொழுது சரி நம்ம அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கு. அதனால நம்ம ஒரு புதிய இந்தியாவை பார்க்கலாம். ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு கனவு உண்டு. நம்ம நாடு அப்படின்னு சொன்னா உலகம்லாம் நம்ம அப்படியே திரும்பி பார்க்கணும். இன்னைக்கு திரும்பி பார்க்குது. எப்படி திரும்பி பார்க்குது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு மோசமான நாட்டை பார்த்ததே இல்லையடா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டு, அந்த மாதிரி இல்லாம இப்படி ஒரு ஜனநாயகம் மிக்க நாடாச்சே, இவ்வளோ பெரிய ஜனநாயகம் நாடாச்சே, ஒரு மாநிலத்துல ஒரு மொழி பேசுறாங்க, இன்னொரு மாநிலத்துல வேற மொழி பேசுறாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு பெருமையோட மற்ற நாடுகள் பார்க்கணும் அப்படின்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டது உண்டு. அந்த மாதிரியான ஒரு நாளுக்காகத்தான் காத்துட்டு இருக்கிறோம். இப்போ இவங்களுடைய ஆதரவெல்லாம் கிடைச்சிது, இந்தியா கூட்டணிக்கு கிடைச்சு இந்தியா கூட்டணி வந்து ஆட்சியை அமைக்கின்ற பட்சத்துல அப்படி ஒரு மாற்றம் நடக்கும். இப்படி விலைவாசி உயர்வோட மக்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடித்தட்டு மக்கள், நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மக்கள், அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் இருக்கார் இல்லைங்க மேம், 2 தொகுதியில வந்து போட்டி போட்டாரு. அந்த 2 தொகுதிகள்லையும் அவருக்கு எந்த விதத்துல இந்த வெற்றி வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க மேம்? நல்லாவே வந்து வெற்றி வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இதை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மக்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கோட ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறாரு, அப்போ மக்களால் எவ்வளவு தூரம் நேசிக்கப்படுறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவருடைய பயணம் என்பது நம்ம தமிழ்நாட்டில இருந்து தொடங்கி இந்தியா முழுக்க போய் பார்த்துட்டு வந்தார். அப்போது அந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்த்து தான் காப்பி அடித்து என் மண் என் மக்கள்லாம் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது மக்களினுடைய ஆதரவு இருந்ததுனால்தான் அவர் வந்துட்டு சவுத்துலேயும் ஜெயிக்க முடியுது, கேரளாவில் நார்த்லேயும் ஜெயிக்க முடியுது, ரேபரேலியில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் சரியான ஜனநாயகம். அப்போ மற்ற இடத்துல எல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு ஒரு சாமானியனா எனக்கு வந்து வரதான் செய்யுது. ஆனா என்ன பண்றது, என்னால அங்க போய் இருந்து என்னவும் முடியல, அவங்க ஓட்டு போடும்போது சரியா போட்டிருக்காங்களான்னு பார்க்கவும் முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் சின்னதா இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்த வச்சு, ஏன்னா இந்த 2 இடத்துலையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எப்படியும் அங்க இருக்கக்கூடிய கேரளாவை பொறுத்த வரைக்கும் பொது உடைமை கட்சி அதுதான் வந்துட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு சவால் இருந்தது. ரேபரேலியும் அதே மாதிரி வந்து ஒரு பெரிய சவால் இருந்தது. அந்த 2 சவாலையும் முறியடிச்சு ஒரு நபரால ஜெயிக்க முடியுதுன்னா அந்த நபரை மக்கள் எவ்வளவு தூரம் கொண்டாடி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது, ராகுல் காந்தி ஆகட்டும் அல்லது பிரியங்கா காந்தி ஆகட்டும், போகும்பொழுது மக்கள் எப்படி ஆர்ப்பரிச்சு ஓன்னு ஒரு சத்தம் இருக்கு இல்லையா, அந்த மகிழ்ச்சியை நீங்க வந்துட்டு பணம் கொடுத்து உங்களால கொண்டு வர முடியுமா? சத்தியமா முடியாது. அப்போ மக்கள் வந்து தன்னெழுச்சியா புறப்பட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமாவும் ஏன் இந்த முடிவுகள் இப்படி இருக்கு அப்படின்றது ஒரு வருத்தம் தான், ஒரு நெருடல் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ இதுதான் சரியான கூட. நம்ம இன்னொரு தொகுதி மேம் ஸ்மிருதி இரானி அவர்கள் போட்டிட்டாங்கல்ல மேம், போன முறை கூட அவங்க தான் வின் பண்ணாங்க, இந்த முறை எப்படி இருக்குங்க மேம்? இப்போ என்ன சொன்னாங்கன்னா, அங்க அமேதியில நின்னாரு அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களால ஜெயிக்க முடியாது, அதனால தான் அவர் வந்து வேற ஒரு இடத்துல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசினாங்க, நல்லாவே பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த இடத்தினுடைய நிலைமை என்னன்னா, காங்கிரசினுடைய ராகுல் காந்தி அவர்களினுடைய உதவியாளர்
அவர் தான் வந்து அந்த இடத்துல நின்று இன்னைக்கு வந்து அமேதி தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்கார். இப்போ ஸ்மிருதி இராணி அம்மையார் வந்துட்டு என்ன பேசுவாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு இப்ப யார் வந்து டயலாக் எழுதி கொடுப்பாங்கன்னு தெரியல. அப்போ பாருங்க, எவ்வளவு ஒரு இது அழுத்தமா இருந்திருந்தா ஒரு மக்களால விரும்பக்கூடிய ஒரு தலைவர் இந்த இடத்துல நின்னா தோத்துருவாருன்னு எவ்வளவு தைரியத்தோட சொல்லியிருக்காங்க பாருங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஜனநாயகம் வந்து முறியடிச்சு போட்டிருக்கு. ஆணவ பேச்சுகள், சவால்கள், இது எல்லாத்தையும் முறியடிச்சு போட்டு மக்கள் தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபரை வந்து இன்னைக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாங்க. இது தொடர்ந்து ரொம்ப நாளாக இந்த இவிஎம் சர்ச்சை அப்படிங்கிறது நீண்டுட்டே வருதுங்க. உச்சநீதிமன்றமும் இல்லை இவிஎம்லாம் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பையும் கொடுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இதை கூட அமித்ஷா கூட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், ஒருவேளை காங்கிரஸ் தோத்துச்சுன்னா நான் வந்து இவிஎம் சரியில்லைன்னு சொல்லி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு. இப்போ இந்த மாதிரியான நிலையெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையாலுமே இவிஎம்மை நம்பலாமா வேணாமாங்கிற ஒரு சந்தேகம் நமக்கே வந்துட்டு இருக்குல்ல மேம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ கூட நமக்கு என்னன்னா, இந்த விவிபேட்லயும் என்ன வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்து அதையும் எண்ணி இதையும் வந்துட்டு எண்ணி டேலி ஆகுதா, ரெண்டும் சரியா இருக்கா அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். உண்மையிலேயே ரொம்ப நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்க விரும்பின அந்த எந்த வேட்பாளருக்கு வந்து சந்தேகம் இருக்கோ அவரே வந்து செலவு பண்ணி அதை வந்து மறுபடியும் எண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க, விதிவிலக்கு. ஆனா இன்னும் யாரும் அந்த மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பல. காலையில செலவுல பண்ணிக்கிறோம்ட்டாங்க மேம். ஆமா, அதனால இன்னும் யாருமே எழுப்பாம வச்சிருக்காங்க. அதனால வாழ்க ஜனநாயகம். நம்முடைய கடைசி ஆயுதம் வந்து ஜனநாயகம் தான். இன்னைக்கு மக்களினுடைய ஓட்டை தான் எண்ணி இருக்கிறோம், அதை வச்சு தான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்றாங்க. அதனால கொஞ்சமாவது நம்ம வந்துட்டு அந்த ஜனநாயகத்தோட அது மேல நம்பிக்கை வச்சு நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால என்ன முடிவுகள் வந்தாலும் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். அந்த மனநிலைக்கு தான் போயிட்டோம். ஆனால் என்ன, பாஜக வந்துட்டு பெரும்பான்மையாக வரல அப்படின்றது ஒரு ஆறுதல் தான். அதனால் இப்போ அவங்க ஆட்சி அமைச்சாலும் கூட யாராவது நடுவில் ஒரு 6 மாதத்துலையோ இல்லை ஒரு 2 மாதத்துலையோ இல்லை 1 மாதத்துலையோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குங்களாங்க அப்படின்னு சொல்லி ஆதரவை வந்து விலக்கிக்கிட்டாங்கன்னா ஆட்சி வந்து கலைஞ்சிரும். இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலையும் நமக்கு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் போல இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட ஒரு வாய்ப்பு வரும் போல இருக்கு அப்படின்னு தான் பரவலாக அறிஞர்கள் எல்லாருமே, இந்த பொலிட்டிக்கல்ல எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்க அப்படிதான் வந்து யோசிக்கிறாங்க. அதனால பார்ப்போம், இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கணும், அது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையாக இருக்குது நமக்கு. அதை தாண்டி இப்படியும் நடந்துட்டுருக்கு. குறைந்தபட்சம் ஒரு வலுவான எதிர்கட்சியாகாவது இருந்து, அல்லது இப்போது ஏற்கனவே ஒரு ஆஃபர் கொடுத்த மாதிரி மற்ற கட்சிகளை நிதிஷ்குமார் அவர்களையெல்லாம் தன் பக்கம் ஈர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சி மாற்றம் வேறவாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க மேம். இன்னைக்கு தேர்தல் கள நிலவரம் பற்றி நீங்கள் நிறைய தகவல் வந்து தமிழ் மீடியா நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த கருத்துக்கும் பதிவுக்கும் மிக்க நன்றி.